இன்றைய தியானம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 11:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை, தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தை குறித்து சொல்லி கொண்டு வரும்பொழுது, அந்த தேசம் எப்படி இருக்கும்? அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம்னு சொல்கிறார் 11ஆம் வசனத்தில். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம்னு சொல்கிறார் 12ஆம் வசனத்தில். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் என்று சொல்லி அவருடைய தேசத்தை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சென்றடைய போகிற தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்களோ நான் அந்த தேசத்தை விசாரித்து என்னுடைய கண்களை உங்கள் நிமித்தம் நீங்கள் வசிக்கிற தேசத்தில் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் என் கண்களை அது மேலே வச்சிருப்பேன்னு சொல்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க போய் சுதந்தரிக்க போகிற கானானை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கு நமக்கும் அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, நீ இருக்கிற இடத்துல உன்னை நான் விசாரிப்பேன். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் கண்கள் எப்பொழுதும் நீ இருக்கிற தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பரம கானானுக்கு நம்ம எல்லாம் போய் சேரணும்னு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் நிமித்தம் கர்த்தருடைய கண்கள் நம்முடைய தேசத்தின் மேல் பதிக்கப்பட்டிருக்கோம். நம் தேசத்தை கர்த்தர் விசாரிப்பார். நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறதுக்காகவே அவருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமாகி பேசினது போல 2வது விசை அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் அவனை நோக்கி 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய கண்கள் கிபியோனிலே தரிசனமான கர்த்தர் இப்போ 2வது விசை சாலமோனுக்கு தரிசனமாகி சொல்லும்போது, உன் விண்ணப்பம் உன் வேண்டுதல்லாம் நான் கேட்டுட்டேன். நீ கட்டின ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அந்த ஸ்தலத்தை நான் பரிசுத்தமாக்கிட்டேன். என் கண்கள் என் இருதயம் எந்நாளும் அங்கே இருக்குன்னு சொல்கிறார். அப்போ பிரியமானவளே, தேசத்தில் மாத்திரம் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கோன்னு நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம ஆலயத்துக்குள்ளே போகிறோம், அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய இருதயம் எந்நாளும் அங்கே இருக்கும். அப்போ சர்ச்சில் யார் இருக்கிறா? சேனைகள் கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அங்கு வருவார். நாம் பாடி துதித்து ஆராதனை செய்யும் பொழுது, விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, எந்தெந்த நிலையில் யார் யார் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் கூடி ஆராதனை பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு அவருடைய இருதயம் அவருடைய கண்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எந்த நிலையில் சர்ச்சுக்குள்ளே போகிறீங்களோ அங்கு அவர் வருவார், உங்களை பார்ப்பார். என் மகன் இந்த சூழ்நிலையில், என் மகன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை துதிக்க வரானேன்னு சொல்லி பார்த்து, துதிக்க வராளேன்னு சொல்லி பார்த்து நம்ம மேலே அவருடைய கண்களை வச்சு நமக்கு ஆலோசனை கொடுத்து, நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, நம்ம துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி நம்மளை ஆசீர்வாதமாக நம்மளை வீட்டுக்கு கொண்டு வருவார். பிரியமானவளே, அவருடைய கண்கள் அவருடைய இருதயம் எந்நாளும் அவருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் எழுதுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கவும். 19ஆம் வசனம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கண்கள் தேசத்தின் மேல் பதிக்கப்பட்டிருக்கும். அவருடைய கண்கள் அவருடைய இருதயம் ஆலயத்தில் எந்நாளும் இருக்கும்.
இங்கே வாசித்தோம், பஞ்சத்தில் அவருடைய பிள்ளைகளை, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிச்சு பஞ்சத்திலே அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குன்னு படித்தோம். நம்ம மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கு பெரியவர்கள். எதுக்கு? பஞ்ச காலத்தில் நம்மளை உயிரோடு காக்கணும்னு அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கு. 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமானாய் வாழ்கிற சகோதரா சகோதரி, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாய் இருக்கு. கர்த்தருடைய செவிகள் உங்க கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கு. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உபாகமம் 11:12. கர்த்தாவே, இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசித்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்கள் தேசத்தின் மேலும் தேசத்தில் வாழ்கிற எங்கள் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்பதற்காக கர்த்தர் நீர் தேவாலயத்திலேயும் உம்முடைய கண்களும் உம்முடைய இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும்னு சொன்னீங்க. அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வர்றோம்ப்பா. பஞ்சகாலம் வந்தாலும் ஆண்டவரே, உங்களுக்கு பயந்து உங்கள் கிருபைக்கு காத்திருக்கிற எங்களை, எங்கள் ஆத்துமாவை மரணத்தினின்று விடுவிச்சு பஞ்சகாலத்தில் உயிரோடு வச்சு ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளாகி எங்களை சாட்சியாக நீங்கள் வாழ வைப்பதற்காக உங்கள் கண்களை எப்பொழுதும் எங்கள் மேலே நோக்கமாக வச்சுருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஒருவேளை இன்னமும் ஆண்டவரே நான் நீதிமானாக வாழ்கிறேன், ஆண்டவரே என் கூப்பிடுதலுக்கு இன்னமும் நீங்கள் பதில் கொடுக்கலையேன்னு சொல்லி யாராவது ஜெபிப்பாங்களான்னா நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், மகளே மகனே, என் கண்கள் உன் மேலே நோக்கமாக இருக்குது, என் செவிகள் உன் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க சத்தத்துக்கு பதில் கொடுங்கப்பா. அவங்கள விசாரிங்க, அவங்களுக்கு ஆறுதல் படுத்துங்க, அவங்களுக்கு பதில் கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.